சுவாமி ராமானுஜர். இவர் தான் 12 முறை நடந்து வந்தார் ஸ்ரீரங்கத்துல இருந்து. 17 முறை நடந்து வந்து கதவு தட்டி 4 சொல்லி கதவு திறக்கல. 12வது முறை தான் அடியன் தாசம் வந்து கதவை திறந்து லட்சுமி நாராயணி கூட்டாந்து லட்சுமி நாராயண சத்தியம் வாங்கிட்டு காதில் சொன்னார், இந்த மந்தத்தை நீங்கள் சொல்லிட்டா தலை வெடிச்சு நரவுக்கு போயிடுவேன், இந்த மந்தம் யாரும் சொல்லித்தரக்கூடாது. இவர் அதே மீறி மேலே வந்து ஊர் மக்களை வர சொல்லி நீங்கள் சொத்துக்கு போகிறது எளிமையான வழி ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லி சொத்துக்கு சென்றடை சொல்லி உபதேசிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ நாள் இருந்து எனக்கு தெரியாமல் போச்சு. இனிமேல் நீ கூறுவார், நான் விஷயனா இருக்கேன் நீ மாறிட்டான். 12 முறை எப்படி நடந்து வந்தாருன்னா கீழே படுத்து தலை இருக்க இடத்துல பாதமும் பாதம் சிறப்பு அப்படி தான் நடந்து வந்தார். ஆமாம், 10 வருஷமா நடந்து வந்திருக்காரு கீழே படுத்து படுத்தா தலை இருக்கிறதுல பாதம் அப்படி 10 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மந்திரத்தை கற்றுக்கிறாரு. குருவோட வீடு எது சார்? அவருடைய மாளிகை வந்து கீழே இருக்கு. அந்த வந்து 7வது வீடு அந்த ஓட்டு வாரம் இருக்கு, அது இல்லை கீழே கிழக்கு பக்கம் கீழே இருக்க வீடு ஓட்டு வாரம் இருக்குல்ல, அந்த சீட்டு பக்கத்தில் ஓட்டு வாரம், அதுதான் அவருடைய வீடு. ஓடு போட்டிருக்குல்ல, சென்னையில் ஒன்று தெரியுதா அங்கே இருக்க வடக்க பார்த்து தெரியல, அதான் அவருடைய மாளிகை. வீடு பழமையாக தான் இருக்கு. அனுமதி சொல்லிட்டு அவர் போயிட்டார். பந்தத்தை தெரிஞ்சுட்டு போயிட்டார் ஊர் மக்களுக்கு உபதேசம். ஓம் நமோ நாராயண பழந்தம்ம ஊர் இந்த ஊர் அவருக்கு தெரிஞ்சு அவர் கேள்வி தான் சொல்லி கொடுப்பாரு. அதனால ஒரு சொன்னதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஆக்சுவலாக மிரட்டினார். இல்ல எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கிறத அவரே திருந்திடுறாரு, குருவே திருந்திடுறாரு. அஷ்டாங்க விமானம் தங்க கோபுரம் தரிசனம் பண்ணிக்கிட்டு எல்லா ஊர்லேயுமே அஷ்டாங்க விமானம் தனிஞ்சிருக்கும், ராஜகோபுரம் உயர்ந்திருக்கும். அஷ்டாங்க விமானம் தாங்க கோபுரம் வந்து உயர்ந்திருக்கும், ராஜகோபுரம் தனிஞ்சிருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கு என்ன ராஜகோபுரம், அது வெறும் ராஜகோபுரம் தொந்தரவு பண்றேன்னு. அந்த ஓட்டு அந்த ஓடு இதுல மேல சன்னல் தெரியுது பாருங்க.